Hello guys, welcome to Simply JPR. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 3 இம்பார்ட்டன்டான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி அசென்ச்சர் நிறுவனத்துலேருந்து எனி டிகிரி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து ரெனால்ட் நிசான் லிமிடெட்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்வல் மெடி எக்யூப் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிலேருந்து வாக்கின் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த 3 நிறுவனத்துலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு டேட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். ஸோ இந்த 3 நிறுவனத்தோட டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிற கம்பெனி அசென்ச்சர் நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் பார்க்கலாம். இதில் என்ன ரோலுக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா நியூ அசோசியேட் சப்ளை செயின் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நியூ அசோசியேட் சப்ளை செயின் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சப்ளை செயின் ஃபுல்ஃபில்மெண்ட், ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இதை பற்றின ஸ்கில்ஸ் வந்து பேசிக்காக உங்ககிட்ட இருக்கணும். டெசிக்னேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் லெவல் நியூ அசோசியேட் அப்படின்ற டெசிக்னேஷனில் தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது சென்னை லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனத்துக்கு இப்போதைக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எனி கிராஜுவேஷன், இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் எந்த கிராஜுவேட்டாலாம் இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 0 to 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு வந்து பார்க்கும்போது என்னென்ன ஸ்கில்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கில் செட்டப் வந்து பார்க்கும்போது சப்ளை செயின், சப்ளை பிளானிங் இதுதான் வந்து பார்த்தா பேசிக்காக ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குற ஸ்கில்ஸாக இருக்குது. அடாப்டபிள் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். எபிலிட்டி டு பர்ஃபார்ம் அண்டர் ப்ரெஷர், எஜிலிட்டி ஃபார் குயிக் லேர்னிங் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எபிலிட்டி டு மீட் டெட்லைன்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சப்ளை செயின் பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது in this role you are required to solve routine problems largely through precedent and referral to general guidelines அப்படின்னு சொல்லியிருக்காங்க. your primary interaction is with your team and your direct supervisor அப்படின்றத சொல்லியிருக்காங்க. so you will be given detailed instructions on all tasks that need to carry out and decisions that you make will impact your work அப்படின்றத சொல்லியிருக்காங்க. so you will need to well versed with the basic statistics and terms involved in the day to day businesses and use it while discussing with stakeholders அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 2 பாயிண்ட் என்ன அப்படின்னா you will be working closely with project members to effectively deliver on the requirements. you will be an individual contributor as a part of a team with a predetermined focused scope of work அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இந்த கம்பெனிக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு நிறுவனமாக இருக்கும், சூப்பரான ஒரு வேகன்சியாக இருக்கும். ஏன்னா எனி கிராஜுவேஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு பேசிக்காக கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் சப்ளை செயினை பற்றி தெரிஞ்சிருந்தால் போதும். இதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரெனால்ட் நிசான்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கிராஜுவேட் ட்ரெயினி ரொட்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோல் வந்து கொடுக்குறாங்க. ஜிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் ஜிடிஆர் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரையில் மஸ்ட் ஹாவ் 8 and 10 CGPA அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. மினிமம் 8 out of 10 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஜிபிஏ அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இது ஹை ப்ரொஃபைல் அப்படின்றதுனால ஒரு சூப்பரான வேகன்சிக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. பிஇ ஆர் பிடெக் படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட்டட் வித்தின் த லாஸ்ட் 24 months, அதாவது 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2 வருஷம் முன்னாடி நீங்கள் முடிச்சவங்க இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காம்பன்டென்சிஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது strong analytical and skills and data driven approach to problem solving அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும், டேட்டா ட்ரிவன் அப்ரோச் டு ப்ராப்ளம் சால்விங், கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கணும், ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும், கொலாபரேட்டிவ்
அடாப்டபிலிட்டி பிளானிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தா இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது சென்னையில் தான் வந்து பார்த்தா இது வந்து ஹையர் பண்ணுறாங்க. சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க், ஒரகடம், மாட்டூர் போஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சென்னை லொக்கேஷனில் தான். இந்த லொக்கேஷன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த லொக்கேஷன் அப்படின்றதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷனாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தா டிபார்ட்மெண்ட் சொல்ல வந்துட்டேன். பிஇ ஆர் பிடெக்கில் மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ அண்ட் ஆட்டோமொபைல் பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து மற்ற டிபார்ட்மெண்ட் யாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்வல் மெடி எக்யூப் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் பார்க்கலாம். ஜாப் ரோல் அப்படி வந்து பார்க்கும்போது டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிடெக் ஆர் பிஇ படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிடெக் ஆர் பிஇயில் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் அண்ட் மெக்கானிக்கல் பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ரோல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 இயர்லேருந்து 5 இயர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் அப்படின்றது ஸோ ராமாபுரம், சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ராமாபுரம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆஸ் பர் த கம்பெனி ஸ்டாண்டர்ட் பேஸ்ட் ஆன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் முன்னாடி எவ்வளோ ரெவன்யூ வாங்கியிருந்தீங்களோ ஸோ அந்த வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சேலரி அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் டு டிசைன் அண்ட் டெவலப் த ப்ராடக்ட்ஸ், டிசைடு கேண்டிடேட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சாலிட் எட்ஜ் நாலேஜ் இதெல்லாம் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. பேசிக்காக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் டெவலப் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. அது எதில் அப்படின்னா சாலிட் எட்ஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் அண்ட் பர்க்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இஎஸ்ஐ இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க, பிஎஃப் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வாக்கின் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதுதான் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிற வாக்கின் அட்ரஸ். ஸோ சர்வல் மெடி எக்யூப் பிரைவேட் லிமிடெட், டிவி நகர், அதுக்கப்புறம் வந்து ராமபுரம், சென்னை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த லொக்கேஷனில் நீங்கள் போயிட்டு வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 கம்பெனிக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த 3 கம்பெனியுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனி அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அசென்ச்சர், ரெனால்ட் நிசான் அண்ட் வாக்கின் இன்டர்வியூ ஃபார் சர்வல் மெடி எக்யூப் அப்படின்ற இந்த 3 நிறுவனத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.